வேத வசனத்தின்படி சக்ஸஸ் என்ன? நான் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், கடவுள் எனக்கு என்ன தந்திருக்கிறார், என்ன திறமை தந்திருக்கிறார், எனக்கு என்ன ஆற்றல் தந்திருக்கிறார், எனக்கு என்ன கிருபை தந்திருக்கிறாரு, என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறார், அதை நான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்காமல் நான் சக்ஸஸ் அடைய முடியாது. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல கடவுளை கண்டுபிடிக்கணும். ஹலோ, அதனால தான் பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா கூட சொல்ல தெரியாது நீங்கள் என்னத்துக்காக உண்டாக்கப்பட்டீங்கன்னு. உங்கள் அப்பா அம்மா கூட சொல்ல தெரியாது, அப்பா அம்மாக்கே தெரியாது நீங்கள் என்னத்துக்காக உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. அதனால தான் சொல்கிறாங்க மக்கு அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு விளங்கலை, இவன் என்னத்தை பண்ண போகிறான், விளங்குவானா, இவன் என்ன இப்படி இருக்கிறானே, இவன் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்பட மாட்டான், பிரயோஜனம் இல்லாதவன் அப்படிம்பாங்க. ஏன்னா அவனுக்கு அவனை பார்க்கும்போது, அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது என்னத்துக்கு உதவ போகிறான், இவனால் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது. அவங்க உள்ளே பார்க்க முடியல, கடவுள் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியல அவங்களால. கடவுளுக்கு தான் தெரியும் என்ன வச்சிருக்கிறாருன்றதை. நம்ம என்ன பண்ணுறோம், கணக்கு வரலன்னொன்னே அவனை மக்குன்றோம். சிலர் வந்து ஜபத்துக்கு வருவாங்க, பாரு பையனுக்காக ஜபம் பண்ணுங்க, படிப்பே வரலைங்க அப்படின்வாங்க. நான் டக்குன்னு அந்த பையன் முகத்தை பார்க்குறது, அப்படியே நிற்பான் திருன்னு முழிச்சிட்டு, படிப்பே வர மாட்டேங்குதுங்க ஜபம் பண்ணுங்கன்னு. எனக்கு பரிதாபமாக இருக்கும் அந்த பையனை பார்க்குறது. இன்னும் எத்தனை இவாஞ்சலிஸ்ட்டை ஊழியக்காரர்கிட்ட கொண்டு போச்சு வந்தம்மா, ஒருத்தரையும் கொண்டு போய் அவங்க முன்னால் நிறுத்தி, ஐயா ஜபம் பண்ணுங்க, படிப்பே வரமாட்டேது, படிப்பே வரமாட்டேது. கொஞ்ச நாள் பருத்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், படிப்பே வரமாட்டேதுங்க ஜபம் பண்ண. எங்கே கற்றுக்கிட்டான் அவன்? நல்லா யோசித்து பாருங்கள், நீங்கள் கற்றுக் கொடுத்தது தான். படிப்பே வரமாட்டேது, படிப்பே வரமாட்டேது, படிப்பே வரமாட்டேன். அவன் இப்போ மனப்பாடம் மாட்டான், படிப்பே வரமாட்டேன், தான் பிரச்சனை வராதுன்னு அவன் முடிவு பண்ணிடுறான். ஏன்னா நீங்கள் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டீங்களா படிப்பு வர முடியாது, வரமாட்டேங்குதுன்னு. நான் வரமாட்டேன் அப்படியே சொல்லிட்டேம்மா, முதல்ல நீங்கள் சொல்கிறது நிறுத்துங்க, படிப்பு வர மாட்டேங்குது வரேன். முதல்ல உங்கள் பிள்ளையை பார்த்தா அவன் எப்படி இருப்பான்றதை சொல்லுங்கள். கடவுள் அவனுக்கு அறிவை கொடுத்துருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அவன் ஏதோ ஒன்றில் சிறந்து விளங்குவான். கடவுள் அவனை வழி நடத்தணும், அவனுக்காக வைத்திருக்கிற காரியங்களை கடவுள் அவனுக்கு வெளிப்படுத்தணும். இவன் கடவுளுக்கு பயப்படுறவனாக இருக்கணும், கடவுளை தெரிந்து கொள்ளணும், கடவுளை அவனுக்கு காண்பிப்பார் எந்த திசையில் போகணும், என்ன படிக்கணும்னு. கணக்கு வராமல் இருக்கலாம், வேறு 1000 காரியம் வருங்க அவனுக்கு. கணக்கு வராதனால மக்கு கிடையாது, எனக்கு கூட கணக்கு வராது, ஒன்றும் கெட்டு போல. கணக்கு வராமையே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் நான். எங்கள் அப்பாலாம் கணக்கில் புலி, எனக்கு கணக்கு வராது. கணக்கு வரலன்னா ஒன்றும் கிடையாதுங்க, வேறு என்னென்னமோ வச்சுருக்காரு, பெரிய பிளான்லாம் வச்சு. வெறும் மேத்தமேட்டிக்ஸ் தான் உலகத்தில் இருக்குது. ஹலோ, வெறும் உலகம் தான் மேத்தமேட்டிக்ஸா? கிடையாதுங்க, உலகம் ரொம்ப பெருசு, நிறைய காரியங்கள் இருக்குது, பல விதங்களில் வெற்றி அடையலாம். எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, எத்தனை காரியங்கள் இருக்குது. அதனால் ஒன்றை வச்சு தீர்மானிக்கக்கூடாது. பாருங்கள், கடவுள் ஒருத்தருக்குள்ளே ஒரு திறமையை வச்சுருக்காரு. ஒரு சிறந்த மேத்தமெட்டிஷியனாக வரத்துக்கு ஒருத்தருக்குள்ளே வச்சுருக்காரு, இன்னொருத்தனை சிறந்த விஞ்ஞானியாக வரதுக்கு வச்சுருக்காரு, இன்னொருத்தருக்குள்ள சிறந்த சோசியாலஜிஸ்ட்டாக வர வச்சுருக்காரு, சைக்காலஜிஸ்ட்டாக வர வச்சுருக்காரு, டாக்டராக வர்றதுக்கு வச்சுருக்காரு. இப்படியெல்லாம் பல காரியங்கள் இருக்குது பாருங்கள். அப்போ எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? அதான் பெற்றோருக்கே தெரியாது, அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? யாருக்கு தெரியும்? ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தான் தெரியும். உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவனுக்கு தான் தெரியும். என்ன உள்ளத்தில் வச்சார்ன்றது அவருக்கு தானே தெரியும். மேனுஃபேக்சருக்கு தான் தெரியும் உள்ள என்ன இருக்குதுன்னு. இந்த கார் எவ்வளோ வேகம் ஓடணுன்னு ரோட்டில் போகிறோன்னு நிறுத்தி கேட்கக்கூடாது, இங்கே வாப்பா இந்த கார் எவ்வளோ வேகம் போகணும். கொஞ்சம் என்ன காருங்க இது தெரியலையே, இந்த கார் கொஞ்சம் போனாலும் போகும் தான் என்னத்தையா வளரிட்டு கிடப்பான். அவன் சொல்கிறத வச்சு காரை ஓட்ட முடியாது. நான் இந்த காரை அவன் உண்டாக்குறது அவன்கிட்ட போய் கேட்கணும், எவ்வளோ வேகம் போகலாம், இதில் எப்படி போகும், 100 மைல் வேகத்தை எட்டுறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகுன்னு எழுதியே கொடுத்துருக்கானே அவன் புக்லேயே. இத்தனை செகண்டில் 100 மைல் வேகத்தை அடையலாம் அப்படின்னு. ஏன்னா அவன் தான் உண்டாக்கணும். அவன் சொல்கிறான் அந்த பவர் எப்படி, இந்த கார் இந்த காரினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு அவன் சொல்லுகிறான். அப்போ நம்ம உண்டாக்கின தேவனுக்கு தான் தெரியும் நம்ம எதுக்காக உண்டாக்குனார். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, இந்த தாயின் கற்பத்திலே கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். எதுக்கு? அப்போஸ்தல ஊழியத்துக்கு பிரித்தெடுத்தார். தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே மார்க் பண்ணிட்டாரான் கர்த்தர். இவர் சுற்றி ஒரு சர்க்கிளை போட்டு குறித்து இவரை தனியாக்கிட்டார். இவர் அப்போஸ்தலனாக இருக்கும்படியாக, ஒரு தேவனுடைய அப்போஸ்தலனாக இருக்கும்படியாக, புதிய ஏற்பாட்டில் பாதியை எழுதும்படியாக, திருச்சபைக்கு போதிக்கிறவராக, இந்த உபதேசங்கள் எல்லாம் தருகிறவராக அப்படி ஏற்படுத்திட்டார். இவரை பேதுரு மாதிரி உண்டாக்கலை, மீன் பிடிக்கிறவராக உண்டாக்கலை. அவர் பெரிய கல்லூரிக்கு போய் பெரிய பெரிய ஆளுங்கள்கிட்ட படித்து பெரிய பட்டமெல்லாம் வாங்கி ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்து நல்ல ஒரு செல்வந்தராக வாழ்ந்து ரோம பிரஜையாகி டோட்டலாக இந்த புறஜாதி ஜனங்களோட இந்த பேதுரு இதெல்லாம் அவங்களாம் புறஜாதி வீட்டுக்குள்ளேயே போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. புறஜாதி வீட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு கடவுள் என்ன பாடுபட்டார். இவனுக்கு ஒரு தரிசனத்தை காமிச்சு மேலேருந்து ஒரு ஷீட்லலாம் இறங்கி வருது, எழுந்து புசின்றார். ஐயோ நான் சாப்பிட்றது இல்லை இதெல்லாம்ன்றான். இவனுக்கு 1000 ஹேங்கப் இருக்குது. பவுல் அப்போஸ்தலன் வித்தியாசமான ஆளாக இருக்கார்.
உலகத்தையே பார்த்தவர், புறஜாதிகளோடு வளர்ந்தவர், புறஜாதிகளெல்லாம் அறிஞ்சவர், புறஜாதிகளுடைய பாஷையை அறிஞ்சவர், அவர்களுடைய ஞானத்தை படித்தவர், ஃபிலாசபியெல்லாம் படித்தவர். அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன அறிஞ்சிருக்காங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க எல்லாம் விளங்கி கொள்ளக்கூடிய ஆள், உலகத்தை அறிந்த ஆளாக தெரிந்தெடுத்து அந்த மனுஷனை வச்சு தான் உலகம் முழுக்க சுவிசேஷத்தை அனுப்ப முடியும். பேதுரு அமிச்சா சொதப்பிட்டு வந்துடுவார். ஏன்னா அந்த பேக்ரவுண்டில் வரல அவர். இப்படி ஒரு ஆளை ஷேப் பண்ணி ஃபார்ம் பண்ணி கொண்டாடுறாரு. தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்டது மட்டும் இல்லை, மார்க் பண்ணது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நடத்துகிறார் அவரை ரோம பிரஜையாகும்படியாக. ஒரு நல்ல நல்ல குடும்பத்தில், செல்வந்தர் குடும்பத்தில் வளர்ந்து அப்படி தான் பாருங்கள் மோசேயை பண்ணார். ஒரு எபிரேய குடும்பத்தில் பிறந்த இவனை கொண்டு போய் நுழைச்சிட்றாரு. பார்வோனுடைய வீட்டுக்குள்ளேயே நுழைச்சிட்டார். ஐடியாவாக நுழைச்சிட்டாரு. அங்கே அவன் சாப்பாடை சாப்பிட்டு அவன் யூனிவர்சிட்டிக்கு போய் எகிப்திய தேசத்தில் படித்து அவன் ராஜ சாப்பாடு சாப்பிட்டு அரண்மனையில் வளர்ந்து எகிப்தியரோட சமமாக இருக்கிற அடிமையாக வளரல பாருங்க. அவன் அந்த அடிமைத்தனத்தின் புத்தி இல்லை. பிறந்ததுலேருந்து ராஜாவுடைய பேரன் தான் வளர்றான். அதனால தான் ராஜாட்ட போய் சொல்ல முடியுது, என் ஜனங்களை போக விடு அப்படின்றான். அவன் தம்பி ஆரோன்ட்டு சொல்லியிருந்தா போய் நின்று இருப்பான். இவன் சொல்கிறான் போக விடு. இவனுக்கு தைரியம் இருக்குது பேசுகிறதுக்கு. ஏன்னா இவன் அடிமையாக வளரல, வேறு விதமாக வளர்க்குறாரு கர்த்தர். ஏன்னா வேறு ஒரு வேலையை செய்கிறதுக்காக அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவன் செய்கிற வேலையை வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்குன்னு ஷேப் பண்ணுறார். அப்படி தான் நம்ம எல்லாரையும் என்னை தேர்ந்தெடுத்து என்னை சில இடங்களுக்கு அனுப்பி எனக்கு சில கல்வியை கொடுத்து, சில அறிவை கொடுத்து, சில எக்ஸ்போஜரை கொடுத்து நான் இன்றைக்கு செய்கிற வேலையை செய்யும்படியாக என்ன ஷேப் பண்ணியிருக்காரு. உங்களை அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டை கொடுத்து அதில் வளர வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யும்படியாக உங்களை ஒரு சமுதாயத்தில் வளர செய்து அப்படி உண்டாக்கிட்டார் கடவுள். ஏன்னா அந்த சமுதாயத்தில் அந்த மக்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு வேலையை வச்சுருக்காரு. அது நீங்கள் தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? அப்போ நம்ம சக்ஸஸ்ன்னு சொல்கிறது எதை சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம்? நான் நினச்சா எதுவும் வேணா ஆகிட முடியும் அப்படி கிடையாது. கடவுள் நான் ஆரம்பிக்கிறதே அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. நான் எதை நினச்சாலும் அதை ஆகிடுவேன், நான் உழைச்சாப்போ கிடையாது. நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம்? கடவுள் என்னை எதுக்காக உண்டாக்குனார் எனக்கு தெரியாதே, நான் வெறும் உண்டாக்கப்பட்டவன். இது உண்டாக்கப்பட்ட ஒன்று, இதுக்கிட்ட போய் எதுக்காக உண்டாக்கப்பட்டன்னு கேட்டால் இதுக்கு விளங்காது. இதை உண்டாக்கணும்னு தான் விளங்கு, இது எதுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு இல்லைங்களா? அப்போ நான் உண்டாக்கப்பட்டவன், எனக்கு விளங்கல எதுக்காக உண்டாக்கப்பட்டேன்னு. அப்போ முதல் கனெக்ஷன் எனக்கு வாழ்க்கையில் கடவுளோடு ஒரு கனெக்ஷன் தான். பாருங்கள், ஆண்டவர்கிட்ட வர்றதுன்னா இதுதான். ரட்சிக்கப்படுறதுன்னா சிலர் என்ன நினச்சிட்டு அந்த மதம் மாற்றுறாங்க. இன்னொரு மதம் எதுக்குங்க? ஏற்கனவே நிறையா இருக்குது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், சிருஷ்டிகர், உண்டாக்கின தேவன் அவர் இருக்கிறார். அவரை தெரிந்து கொள்ளும்போது நாம் அவர்கிட்ட கான்டாக்டில் வரும்போது அப்போ தான் நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. சிலர் நினைக்கிறாங்க நம்ம அவரை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவரை தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அவரை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்மையே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். நாம் யாருன்னு புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம், உலகம் என்னன்னு புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம், வாழ்க்கை என்னன்னு புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம், எல்லாத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்போ அவர்கிட்ட வரும்போது நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது கடவுள் நம்மளை எதுக்காக உண்டாக்கியிருக்காரு, என்னத்துக்காக வச்சுருக்காரு, நமக்குள்ளே என்னத்தை வச்சுருக்காரு. நம்முடைய கடவுள் ஆண்டவர் நம்ம செல்ல வேண்டிய பாதையில் நம்ம நடத்துகிறார். கடவுளுடைய வழி நடத்துதல் அங்கே உண்டாகிறது இல்லைங்களா? அதனால தான் இது வந்து ஏதோ வந்து கோயிலில் வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு கிறிஸ்தவ பேர் மாற்றிக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் கொடி பிடிக்கிறது இல்லை. ஹலோ இருக்கீங்களா? அப்படி கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரோடு பேசக்கூடியவர்களாக, அவரை அறிந்து கொள்ளக்கூடியவராக, அவரோடு ஐக்கியம் கொள்ளக்கூடியவர்களாக, அவரிடத்திலிருந்து ஞானத்தை அறிவையும் பெறக்கூடியவர்களாக, அவரிடத்திலிருந்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறி அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ எல்லாம் அதுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். இல்லை, நான் வேறு மாதிரி போதிக்கிறது இல்லை நாங்கள் இங்கே இல்லையா? மதத்தை போதிக்கலை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறோம். தேவகுமாரன் என்னால் என்று பிதாவினத்தில் ஒருவனும் வரான் என்று சொன்னார். பிதாவினத்தில் கொண்டு வந்து சேர்த்து வாழ்க்கையை வெற்றிகரமாக்குகிறவர் அவர் இல்லைங்களா? அப்போ அப்படி தான் வேதம் வந்து டிஃபைன் பண்ணுது பாருங்கள். நம்முடைய சக்ஸஸ் என்ன? கடவுளுக்கு தான் தெரியும் என்ன எதுக்காக உண்டாக்குனாருன்னு, எனக்குள்ளே என்ன வச்சுருக்காருன்னு. நான் அப்போ அவரை புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், அவருடைய வழிகளில் நடக்கணும். அவர் எனக்காக என்ன வச்சுருக்காரோ அதை நிறைவேற்றணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சேன்னா டாட்டா பிர்லாவை பார்க்குறோம், அப்படி தான் ஆகணும் நம்ம. ஏன்னா அவர் பெரிய காரில் வர்றாரு, ஏரோப்ளேனில் வந்து இறங்குறாரு, அவர் ஆஹா ஓஹோன்னு இருக்கார், நான் அது மாதிரி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இது வந்துடுது. அவர் ஒரு மாதிரி உண்டாக்கியிருக்கார் கர்த்தர், நம்மளை இன்னொரு மாதிரி
உண்டாக்கியிருக்கார். நம்ம எதையோ பார்த்து அதனால் அவர் மாதிரி ஆகிறோம்னு நினைக்கிறோம். நமக்குள்ளே என்னென்னு பார்க்க மாட்டோம். நம்மளை என்ன வச்சுருக்காருன்றதே பார்க்க மாட்டோம். நம்ம எதுக்காக வச்சுருக்கார், நமக்குள்ளே என்ன திறமையை வச்சுருக்கிறார். டாட்டா பிர்லாவால் கூட உங்களை மாதிரி இருக்க முடியாது. உங்களுக்குள்ளே வச்சுருந்தது அவங்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கலை இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. இதுதான் வேத வசனத்தின்படி உள்ள சக்ஸஸ் என்று நான் காண்பிக்க விரும்புகிறேன்.